அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய ராசி பலன், இன்றைய கிரக நிலைகள், இன்றைய பஞ்சாங்க குறிப்புகள், இன்றைய முக்கியமான விரதாதி விசேஷங்கள், தினமும் சொல்ல வேண்டிய சங்கல்பம், சுபகோரைகள் அனைத்தையும் இந்த பதிவில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று ஏப்ரல் மாதம் 21ஆம் நாள், 21/4/2026, சித்திரை மாதம் 8ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி மற்றும் லாவண்ய கௌரி விரதம். மேலும் இன்றைய தினம் ஒரு சமநோக்கு நாளாக இருக்கிறது. இனி இன்றைய தின சிறப்பான ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி மற்றும் லாவண்ய கௌரி விரதத்தை பற்றி சுருக்கமாக முதலில் பார்க்கலாம். ஆதிசங்கரருடைய ஜெயந்தி நாள், அதாவது அத்வைத்த ஞானத்தை இந்த உலகுக்கு தந்த ஒரு ஞான குரு, இந்து மதத்தினுடைய மிக சிறந்த தத்துவ ஞானி மற்றும் ஆன்மீக குரு என்றால் அவர் ஆதிசங்கரர் தான். சித்திரை மாதத்தின் வளர்பிறை இந்த பஞ்சமி திதியில்தான் அவர் அவதாரம் செய்தார். அதனால்தான் இன்றைய தினம் ஆதிசங்கரனுடைய ஜெயந்தி தினமாக கொண்டாடப்படுகிறது. அவர் தன்னுடைய மிக குறுகிய கால வாழ்நாளில், அதாவது 32 வயது வரை மட்டுமே அவர் வாழ்ந்தார். அந்த 32 வயதிற்குள்ளாகவே இந்தியா முழுவதுமே பாத யாத்திரையாக 4 திசைகளுக்கும் அவர் 3 முறை சென்று 4 மடங்களை பத்ரிநாத், துவாரகை, பூரி, ஸ்ருங்கேரி போன்ற இடங்களில் நிறுவினார். பகவத்கீதை, உபநிடதங்கள் மற்றும் பிரம்ம சூத்திரங்களுக்கு விளக்க உரை எழுதினார். மேலும் பஜகோவிந்தம், கனகதார ஸ்தோத்திரம் போன்ற பக்தி பாடல்களை வழங்கியவர் ஆதிசங்கரர். அழிந்து கொண்டிருந்த நம் இந்து சனாதன தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டி சண்மதங்களை சீரமைத்தவர் ஆதிசங்கரர். அவருடைய அவதார திருநாளான இன்றைய தினம் ஆதிசங்கரரை நாம் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அவர் அருளிய அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பக்தி ஸ்ரத்தையுடன் இன்றைய நாளில் நாம் பாராயணம் செய்தோமேயானால், பாராயணம் செய்ய முடிந்தவர்கள் செய்யலாம், அல்லது காதால் ஒலிக்க செய்தும் நீங்கள் கேட்கலாம். அவ்வாறு கனகதாரா ஸ்தோத்திரத்தை இன்றைய தினம் முடிந்தவர்கள் 11 முறை, 21 முறை, 108 முறை என்று பாராயணம் செய்வதனால் செல்வ செழிப்பு என்பது உண்டாகும். வறுமை, எப்பேற்பட்ட வறுமை இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கும். நல்ல சந்தோஷமான மங்களகரமான சகலவித சௌபாக்கியங்களும் நிச்சயமாக உண்டாகும். இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பற்றி நமது சேனல்ல ஒரு பதிவும் நான் தந்துள்ளேன். விருப்பப்படுபவர்கள் அந்த பதிவையும் சென்று நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இனி அடுத்ததாக இன்றைய தினம் லாவண்ய கௌரி விரதம். அன்னை பார்வதி தேவியினுடைய மற்றுமொரு அழகிய மங்களகரமான வடிவம்தான் லாவண்ய கௌரி. அந்த லாவண்ய கௌரி தேவியை நினைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டிய தினம்தான் இன்றைய நாள். இன்றைய தினம் காலையிலே எழுந்து நீராடி அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நம்முடைய நித்திய அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்து கொண்டு பூஜை அறையில ஒரு தீபம் ஏற்றி வைத்து அம்பிகையினுடைய சிலை அல்லது படத்திற்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாம் இட்டு அலங்காரம் செய்து அம்மனுக்கு உகந்த அந்த மஞ்சள் நிற ஆடைகள் அல்லது சிவப்பு நிற ஆடைகளை அம்மனுக்கு அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும். வாசனை மிகுந்த மலர்களால், குறிப்பாக மல்லிகை மற்றும் தாமரை மலர்களால் அம்பாளை மனதார நினைத்து நாம் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. சௌபாக்கியங்களை தரக்கூடிய இந்த லாவண்ய கௌரி விரத தினத்தன்று சுமங்கலி பெண்கள் அம்மனுக்கு வளையல்கள், மஞ்சள், குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை வைத்து பூஜை செய்வது வழக்கம். நிவேதனமாக இன்றைய தினம் அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல், பாயாசம் அல்லது உங்களால் முடிந்த இனிப்பு வகைகளை செய்து வைத்து வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பு. இந்த லாவண்ய கௌரி விரதத்தை அனுஷ்டிப்பதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், திருமணமாக ஆகாத பெண்களுக்கு விரைவில் அவர்கள் மனம் போல் நல்ல வரன் அமைந்து நல்ல வாழ்க்கை துணை கிடைத்து நல்ல மன வாழ்க்கை என்பது உண்டாகும். சுமங்கலி பெண்கள் இந்த பூஜையை செய்வதால் கணவருக்கு நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் குடும்பத்துல சகல சௌபாக்கியத்துடன் வாழ்வதற்கு இந்த லாவண்ய கௌரி விரதம் நமக்கு அருள் புரியும். மேலும் லாவண்யா என்றால் அழகு என்று பொருள். இந்த பூஜையை செய்வதனால் முகத்தில் நல்ல பொலிவும், உடலில் நல்ல ஆரோக்கியமும், மனதில் நல்ல தெளிவும் உண்டாகும். நீண்ட நாள் குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த நாள்ல லாவண்ய கௌரி விரதத்தன்று நீங்கள் அம்பாளை பூஜை செய்வதனால விரைவில் நல்ல குழந்தை வரம் என்பது உண்டாகும்.
இனி இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய் புதன் மற்றும் சனி. இனி இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல தனவரவு என்பது சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள்ல நல்ல வெற்றி, அரசு வழி காரியங்கள்ல நல்ல அனுகூலம் என்பது உண்டாகும். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திற்கு உண்டான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்ட எண் 9. ரிஷப ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருப்பதனால் எதிலும் நிதானம் என்பது நிச்சயம் தேவை. மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக அவசியம். வியாபாரத்தில் உங்களுடைய ரகசியங்களை மற்றவர்களிடம் அனைத்தையும் நீங்கள் சொல்லுவதை இன்றைய தினம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தேவையற்ற வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். இன்றைய தினம் உங்களுடைய வரவிற்கு அதிகமாக செலவுகள் என்பது இருக்கக்கூடிய நாளாக இருப்பதனால் வீண் செலவுகளை நிச்சயம் இந்த நாளில் நீங்கள் தவிர்க்க வேண்டும். கடன் கொடுப்பதை இன்றைய தினம் நீங்கள் அவசியம் தவிர்க்க வேண்டும். மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் பச்சை. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு லாபகரமான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாகும். குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 2, நிறம் முத்து வெள்ளை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் தொழில் வேலையில நல்ல முன்னேற்றம் என்பது உண்டாகும். பணி செய்யக்கூடிய இடங்கள்ல உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. ஆன்மீக பயணங்கள் உங்கள் மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக அமையும். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்ட எண் 1, நிறம் ஆரஞ்சு. கன்னி ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் காத்திருந்த அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. நீண்ட நாள் கனவுகள் நினைவாகும். தந்தையின் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். வெளிநாட்டு யோகங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சாம்பல். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதனால் நீங்கள் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். புதிய முதலிடங்கள் புதிய பயணங்களையும் இன்றைய தினம் தவிர்க்க வேண்டும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெளிர் நீலம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் குடும்பத்துல நல்ல ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடன் பணியாற்றுபவர்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் வெளியிடங்கள்ல உங்களுடைய மதிப்பு கூடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் அடர் சிவப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் அனைத்தும் விலகக்கூடிய நாளாகவும் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் மஞ்சள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. பூர்வீக சொத்து விஷயங்கள்ல லாபம் என்பது உண்டாகும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கரு நீலம். கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் உங்களுடைய தாயாரினுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய மனதில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி அந்த பயம் நீண்ட நாட்களாக உங்கள் மனதிற்குள்ளே இருந்து வந்த அந்த பயம் நீங்கி தைரியம் என்பது உண்டாகும். கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் நீலம். மீன ராசிக்காரர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த நாள்ல நீங்கள் நிதானத்தை நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். உங்கள் ராசியிலேயே சனி, செவ்வாய் மற்றும் புதனும் இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் பொன்னிறம். இன்றைய பஞ்சாங்கம்: பராபவ ஆண்டு, உத்தராயண புண்ணிய காலம், வசந்த ருது, சித்திரை மாதம் 8ஆம் நாள், ஏப்ரல் 21ஆம் தேதி, 21/4/2026, செவ்வாய்க்கிழமை. இன்றைய பக்ஷம் சுக்லபக்ஷம், திதி சதுர்த்தி, நட்சத்திரம் மிருகசீரிஷம், யோகம் சோபன யோகம். இன்று நாள் முழுவதும் சித்த யோகமாக இருக்கிறது. இன்றைய கரணம் பத்திரை கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அறை. இன்றைய தினம் சூரியோதயம் காலை 5:58, சூரிய அஸ்தமனம் மாலை 6:20. இன்றைய தினம் ராகுகாலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய தினம் கூலிகை நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 வரை. இன்றைய தினம் சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய தினம் சந்திராஷ்டமம், விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11 வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 வரை, இரவு 7 முதல் 10 வரை. இன்றைய ஸ்ராத்த திதி சுக்லபக்ஷ பஞ்சமி. இன்றைய சுபமுகூர்த்த காலம் அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11:42 முதல் நண்பகல் 12:32 வரை. இன்றைய அமிர்த காலம் மாலை 3:57 முதல் மாலை 5:24 வரை. இன்றைய பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 4:19 முதல் காலை 5:07 வரை. இனி இன்றைய சுபஹோரை: காலை 8 மணி முதல் 11 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. மமோ பார்த்த சமஸ்த திருதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணக த்விதியே பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்திரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரத வர்ஷே பரதகண்டே மேரோஹோ தக்ஷணே பார்ஷ்வே சகாப்தே அஸ்மின்னு வர்த்தமானே வியாவஹாரிகே பிரபவாதி ஷஷ்டி சம்மத்சராணாம் மத்தியே. இன்றைய பஞ்சாங்க சங்கல்பம்: பராபவ நாம சம்வத்சரே உத்தராயணே வசந்த ருது மேஷமாசே சுக்லபக்ஷே சதுர்த்தியாம் வாசரக பௌமவாசர யுக்தாயாம் மிருகசீரோ நக்ஷத்திர யுக்தாயாம் சோபன யோக யுக்தாயாம் பத்ரகரண யுக்தாயாம் ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் சதுர்த்தியாம் சுபதிதோ. அன்பு நேயர்களே, தினசரி ராசி பலன்கள், பஞ்சாங்க குறிப்புகள், தினசரி உள்ள விரதாதி விசேஷங்கள், சுபமுகூர்த்த காலங்கள் மற்றும் சுபஹோரைகள், ஆன்மீக தகவல்கள் இவை அனைத்தையும் தொடர்ந்து கேட்பதற்கு இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த பதிவினை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்து இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.